ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். டோல்கேட்ல இருந்து இரவோடு இரவாக பேடிஎம் ஃபாஸ்டேக் வந்து நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. பேடிஎம் ஃபாஸ்டேக் இனிமே செல்லாது அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் NHAI அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள்ல இருந்து ஃபாஸ்டேக வாங்குமாறு மக்கள் வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதை பத்தின புதிய எச்சரிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வ ஃபாஸ்டேக் லிஸ்ட்ல இருந்து பேடிஎம்மோட பெயர் நீக்கப்பட்டதுக்கு அப்படின்னும் NHAI வந்து அறிவிச்சிருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலை கழகம் ஒரு வாகனத்துக்கு ஒரு ஃபாஸ்டேக் அப்படிங்கிற முறையை செயல்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமா தேசிய நெடுஞ்சாலை KYC முழுமை அடையாத ஃபாஸ்டேகுகளை வந்து செயல் இலக்க வைக்க முடிவு செஞ்சிருக்காங்க. இத வந்து ஜனவரி 31, 2024க்கு பிறகு வங்கிகளால் வந்து செயலிழக்க செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இப்போ ஜனவரி 31 அப்படிங்கிற தேதிய பிப்ரவரி 29ஆம் தேதி வரைக்கும் வந்து கால அவகாசத்தை நீட்டிச்சிருக்காங்க. இந்த கால அவகாசத்தினால பாத்தீங்கன்னா, பேடிஎம் ஃபாஸ்டேக் வந்து 29ஆம் தேதி தான் வந்து செயலிழக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சூழ்நிலையில, இப்போவே வந்து பேடிஎம் வந்து டோல் பிளாசால இருந்து எடுத்துட்டதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. பேடிஎம்ஐ தொடர்ந்து பழைய ஃபாஸ்டேகுகளுமே வந்து பிப்ரவரி 29ஆம் தேதிக்கு அப்புறமா செயலிழக்க செய்யப்படும் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு வாகனத்திற்கு ஒரு ஃபாஸ்டேக் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி பேடிஎம் ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து பேடிஎம் RBI மூலம் பிளாக் செஞ்சிருக்காங்க. அதனால பிப்ரவரி 29ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு டைம் இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில இப்போவே வந்து டோல் பிளாசால இருந்து பேடிஎம் நீக்கிட்டாங்க. இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா பேடிஎம் UPI சேவையுமே கூட செயல்படாம போகும் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. அதனால பேடிஎம் மூலமா ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணிட்டு இருக்க நபர்கள் வந்து அந்த வாலெட் பணத்தை ரீஃபண்ட் வாங்கிட்டு புதுசா வேற ஃபாஸ்டேகுக்கு மாறுறது மூலமா டோல்கேட்ல உங்களுக்கு விதிக்கப்படும் அதிகப்படியான பேமெண்ட்ல இருந்து நீங்க வந்து தப்பிக்கலாம். இப்போ ஃபாஸ்டேக் இல்லாம டோல் பிளாசாவை வந்து கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு டபுள் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால பேடிஎம் யூசர்ஸ் எல்லாருமே வந்து வேற ஃபாஸ்டேக் அங்கீகரிக்கப்பட்ட தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல இருந்து நீங்க ஃபாஸ்டேக வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.